வணக்கம், சதீஷ் பேசுகிறேன். எக்ஸ்போர்ட் வெப் சென்டர்லேருந்து. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கலாம், எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியான ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஏற்கனவே நிறைய இதை பற்றி அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இன்றைக்கும் பல பேர் கால் பண்ணும்போது என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ஒரு 20% ப்ராஃபிட் எடுத்துடலாமா, இல்லை ஒரு 40% ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணலாமா, இல்லை அப்படின்னா ஒரு 30 to 35% ப்ராஃபிட் செட் ஆகுமா, ஆர்டர் கிடச்சிருமா அப்படிங்கிற மாதிரி பிளைண்டாக கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் கூட கொஞ்சம் ஏற்றுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்குள்ளே இருந்தக்கூடிய காம்படிஷன் கொஞ்சம் கம்மி. இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஒரு ஊரில் உருவாக்கப்படுறாங்க. இப்படி காலகட்டத்தில் எந்த பொருள்னு கூட தெரியாமல் எப்படி வெறுமனே எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்னாலே ஒரு 20% 40% ப்ராஃபிட் அசால்ட்டாக எடுத்துட முடியும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி நம்பி இவங்களும் பிளைண்டாக உள்ளே வர்றாங்கன்னு தெரியல. எந்த பொருள்னு தெரியல, என்ன குவாலிட்டின்னு தெரியல, எந்த சப்ளைட்டை வாங்க போகிறோங்கிறது தெரியல, என்ன பேக்கிங் ஸ்டைல் இருக்க போகுதுங்கிறது தெரியல, என்ன மாதிரி கஸ்டமைசேஷனுக்குள்ளே வரப்போகுதுங்கிறது தெரியல, என்ன குவான்டிட்டி ரெக்குவயர்மெண்ட் இருக்க போகுது பண்ண போகிறோங்கிறது தெரியல, என்ன நார்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியல, என்னென்ன நெசசிட்டி டாக்குமெண்டேஷன் லைக் இன்பில்ட் சர்டிஃபிகேஷன் என்னன்னு தெரியல, ஆன் ரெக்வஸ்ட் சர்டிஃபிகேஷன் என்னன்னு தெரியல, லேப் ரிப்போர்ட்டேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்கிறதெல்லாம் தெரியல, என்ன கண்ட்ரிக்கு அப்படிங்கிறதும் தெரியல, என்ன மாதிரி இன்ஸ்பெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் இருக்க போகுதுங்கிறதும் தெரியல. அப்போ இதில் எதுவுமே தெரியல. ஆனால் அவங்க எடுக்க போகிற ப்ராடக்ட்ஸுக்கு அவங்க ஸ்டைலில் சொல்லணுன்னா, அவங்க பண்ண போகிற எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுக்கு கண்ணை மூடிட்டு 20%லேருந்து 40% வரைக்கும் ப்ராஃபிட் வைக்கலாம், சீக்கிரம் செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு எப்படி இவ்வளோ அசால்ட்டாக உள்ளே வர்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. கண்டிப்பாக இப்படி உள்ளே வர்றவங்களுக்கு ஆர்டர்ஸ் பெருசாக எதுவும் கிடைக்க போகிறதில்ல. சீக்கிரம் பெரிய விரக்திக்குள்ளே தள்ளப்படுவாங்க. நிறைய பேர் பிஸ்னஸ் விட்டு சீக்கிரம் வெளியே ஓடிடுவாங்க. அதனால் இந்த ப்ராஃபிட் ஃபோக்கஸ்டாக மட்டும், இந்த வியாபாரம் மட்டும் இல்லை, எந்த ஒரு வியாபாரம் எடுத்தாலும் இப்படி ப்ராஃபிட் ஃபோக்கஸ்டாக மட்டும் இருந்தால் நிலைக்க முடியாது. வியாபாரத்தை நிலைக்கணும்னு ஆசைப்படுறவங்க ரொம்ப அதிகமாக, ரொம்ப முழுமையாக, தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு நுணுக்கங்களையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வரணும். அதான் ரொம்ப நல்லது. நான் மேலே சொன்ன மாதிரி எந்த ஒரு பேராமீட்டரும் தெரியாமையே ஒருத்தர் பிளைண்டாக 40% ப்ராஃபிட் வைக்கலாம்னு சொல்லி நம்பி உள்ளே வரீங்கன்னா, நாளைக்கு யார் எது சொன்னாலும் நீங்கள் நம்பிடுவீங்க. ஈவன் சொல்லப்போனால் இப்படிலாம் ஒரு ஒரு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய காம்படிஷன் என்னன்னு தெரியாமல், அந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஸ்கோப் என்னன்னு தெரியாமல், அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டிமாண்ட் என்னன்னு தெரியாமல் நீங்கள் வெறும் பிளைண்டாக 40% 30% 20% வாய்க்கு வர பர்சன்டேஜ் வச்சிட்டிங்கன்னா, நிறைய இடங்களில் பையர் என்ன கேட்பாங்க தெரியுமா, நீங்கள் ஃபீல்டுக்கு புதுசானு கேட்பாங்க, இல்லை நீங்கள் இந்த ஃபீல்டு தானான்னு கேட்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னொன்று, கம்யூனிகேஷனும் பண்ண மாட்டாங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு மெயிலில் நீங்கள் 20% 40% 30% பிளைண்டாக நீங்கள் ஒரு ப்ராஃபிட் வச்சுட்டு, நாளைக்கு அப்புறம் எந்த மெயிலுக்கும் பதில் வரல, கேட்டால் நான் கரெக்டாக தான் பேசினேன், நான் ரொம்ப தெளிவாக தான் நான் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தேன், நான் ரொம்ப ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக அப்ரோச் பண்ணேன் அவங்கள, ஆனால் அவங்க பதில் பேசுகிறேன்னு அது ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே சொல்கிறாங்க. கிளைண்ட்டு பேச மாட்டாங்கன்னு. ஆனால் இவங்க சைடு என்ன பிரச்சனை இருக்குது, இவங்க ஏன் அதை சரியாக அதை யோசிக்கலை, ஏன் அந்த R&Dலாம் பண்ணலைங்கிறத யோசிக்கிறதே கிடையாது. யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாரு, சரி ரைட்டு நம்மளும் அதை பண்ணுவோம். கேட்டால் அவர் அப்படி தான் பண்ணேன், அப்படி தான் செட்டில் ஆனேன், அப்படி தான் சம்பாரிச்சிட்ருக்கேன், அப்படி தான் லட்சாதிபதி ஆகிட்டேன், கோடீஸ்வரன் ஆகிட்டேன்னு சொல்லி அவர் ப்ரூஃப் காட்டுறாரு. உடனே நம்மளும் அதை செய்வோமே அப்படின்னு அந்த ஆட்டு மந்தைகள் மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடறாங்களே தவிர, இவங்க இறங்கி என்ன மெனக்கூட நம்ம மேலே சொன்ன மாதிரி ப்ராடக்ட்டு, குவாலிட்டி, சப்ளையரு, ஸ்பெசிஃபிகேஷன், பேக்கிங் நாம்ஸு, கஸ்டமைசேஷனு, லேப் ரிப்போர்ட்டு, சர்டிஃபிகேஷன், இதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சுக்காமல் பிளைண்டாக லாபம் வைக்கிறதுலாம் ரொம்ப தவறான ப்ராக்டிஸ். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் வெறும் ப்ராஃபிட் நோக்கத்தோடு மட்டும் உள்ள வராதிங்க. எப்போவுமே இனிஷியலாக உள்ளே வரும்போது ப்ராஃபிட் ஃபோக்கஸ்டாக வரதோட ஒரு மார்க்கெட் என்ட்ரியாக இருக்கணுங்கிறத நினச்சி உள்ளே வாங்க. அப்படி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே உங்கள் மனசுக்கே தெரியும், கண்டிப்பாக நம்ம இவ்வளோ ப்ராஃபிட் வச்சா போதும், ஒரு மினிமமாக ஒரு ஒர்க்கிங்க்கு போனால் ஒரு லேபராக இருந்தால், ஒரு ஸ்டாஃபாக இருந்தால் என்ன ஏர்னிங் நான் வாங்குவேனோ
அந்த ஏர்னிங்கை என்னோட ப்ராஃபிட்டாக வச்சா போதும், இப்போதைக்கு எனக்கு மார்க்கெட் என்ட்ரி தான் முக்கியங்கிற அந்த மனநிலைக்கு வந்துட்டீங்கனாலே நீங்கள் நிறைய மார்க்கெட்ஸ் நீங்கள் என்ட்ரு ஆக முடியும். ஈவன் நிறைய பையர்ஸ் நீங்கள் டேப் பண்ண முடியும், நிறைய ஆர்டர்ஸ் நீங்கள் டேப் பண்ண முடியும். அதனால் ப்ராஃபிட் ஃபோக்கஸ்டாக இனிஷியலாக உள்ள வர்றதை விட ஒரு மார்க்கெட் என்ட்ரி, ஒரு ப்ராடக்ட்டை கம்ப்ளீட்டாக நான் ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட உள்ள வந்தீங்கன்னா பிஸ்னஸில் நிலைக்க முடியும். இல்லை அப்படின்னா சீக்கிரமே அந்த பிஸ்னஸில் விரக்தி வந்து வெளியே போயிடுவாங்க. சரிங்களா? ரொம்ப கவனமாக ஜாகிரதையாக பண்ணுங்கள். இப்படி மற்றவங்க சொல்கிறத வச்சுக்கிட்டோ இல்லை நீங்களா பிளைண்டாவோ இப்படிலாம் ப்ராஃபிட் ரொம்ப எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி கற்பனையோடலாம் வர வேண்டாம். சரிங்களா? ரொம்ப கவனமாக வாங்க. நன்றி. கற்றலும் புரிதல் நன்றி. தேங்க்யூ.